மற்ற அப்படியே எப்படி இல்லைங்க சார் நேரில் போயிடலாம் படம் ஓகேண்ணா எந்த படம் போயிட்டு வரீங்க நல்லா இதா எல்லாரும் கொடுத்தாச்சு இல்லை இவங்க ரெண்டாவது ரெண்டாவது பேட்ச் ஸ்பெஷல் எல்லாருமே சந்தோஷமாக நான் கொஞ்சம் கீழே இருக்கீங்களா ஒரு 3 பேர் சார் ரெடி சார் பொறுத்த அளவுக்கு ஒரு பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு சிந்து தேவன் டைரக்ஷன் பண்ணுறாரு 23 யோகி பாபு இருக்கிறாரு காமெடியாக இருக்கும் அதாவது இவருடைய யோகி பாபு ஹீரோவாக நடிச்ச விட மண்டேல பொம்மை நாய் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதையாக இருக்கும் அதுதான் எனக்கு போனோம் நான் ஒரு போட்டு கடலுக்குள்ளே போகுது காது கேட்கல என்னமோ போர் அடிக்குது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை போட் பொறுத்த அளவுக்கு யோகி பாபு ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் காமெடி எந்த அளவுக்கு காமெடி இல்லை சார் இது எப்படின்னா வெள்ளக்காரனுக்கு பயந்து இந்த குண்டு போடுதா 47க்கு முன்னாடி அது பயந்து ஒரு டீம் வந்து ஓப்பனிங்கில் கடலுக்குள்ளே போகிறாங்க ஒரு 5 ஆர்டிஸ்ட் அதில் இருக்கிறாங்க ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர இதுதான் இது எப்படி நம்ம ரசிக்கிற மாதிரி ஒரு போர் நெட்டு ஃபுல்லாக ஆகலை நெட்டுனா ஃபுல்லாச்சு இருந்தாலும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் புதுதாக டைரக்டர் 23 அப்ளிகேஷனாக பயமாக இருக்கும் அதையும் நான் பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா வித்தியாசமாக இருக்குது யோகி பாபு சோழாவாக 2 படம் நல்லா ஹிட் ஆச்சு மொத்தத்தில் போட்டு போட்ட அளவுக்கு ஆகாமல் டான்ஸ் எல்லாம் இருக்காங்க அவர் காமெடி தான் இல்லை சார் அதான் அந்த போட்டுக்குள்ளேயே ட்ராவல் ஆகும் அது இன்ட்ரோல் வர கட் பண்ணிவிட்டு இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஊருக்குள்ளே வந்து வேறு ஏதோ ஒரு சீனை பிளான் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர இது எப்படி நம்ம ரசிப்போம் ஆடியன்ஸ் எப்படி ரசிப்போம் அது பெரிய மைனஸ் போட்டை பொறுத்தளவு சிம்பு தேவன் வேறு மாதிரி ப்ளே பண்ணியிருந்தோம் அதுதான் போட்டுக்குள்ளே உட்காந்து அவங்களுக்கு ஒரு டைலாக் கடலுக்குள்ளே போட்டு நிற்கும் சார் எப்படி நம்ம படம் வடிவேலை வச்சு எடுத்து ஹிட்டாக இருக்குமா இல்லை அது சரியில்லை வடிவேலா இருந்தாலும் சரி வேறு ஆர்டிஸ்டாக மொத்தத்தில் ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க மார்வாடி கேரக்டர் ஒரு ஐயர் கேரக்டர் ஒரு தெலுங்கு இதெல்லாம் உங்களுக்கு முஸ்லீம் சார் மைக்கு எல்லாமே வந்து கடலுக்குள்ள கண்ணில் வச்சுருக்காரு டைலாக்காக தான் பேசுகிறாங்க அது அடிக்குது கதையே இல்லை மியூசிக் பற்றி சொல்லலாம் மியூசிக் அதே மாதிரி தான் மியூசிக்கும் ரசிக்கிற மாதிரி இல்லை கேரக்டர் ரசிக்கிற மாதிரி இல்லை ஸ்கிரிப்ட் ரசிக்கிற மாதிரி இல்லை இது எப்படி நம்ம நல்லா சொல்லணும் சினிமா ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் இந்த படத்தை சென்சார் போது வெளியே விட்டுருக்கூடாது யாருன்னா கேட்கலாம் இது ஒரு வகையான ஒரு திருட்டு செயலாற்றுக்கு போகிறாங்க போலீஸ் உடனே யோகி பாபு படத்தை போட்டு ஆடியோ பக்தெல்லாம் அந்த அளவுக்கு வச்சுட்டு உள்ள வந்தால் ஒன்றும் இல்லையா கடலுக்குள்ள ஒரு போட்டு அது இன்ட்ரோலுக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து வேறு மாதிரி சீனை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு அவரை வச்சு ஒரு காமெடி பண்ணுறது அப்படி மண்டேலா அது நோயான படம் அந்த டேரக்டர் தான் மாவீரன் பண்ணார் அது நல்லாயிருக்கும் அப்புறம் அவர் பொம்மை நாயின்னு வருவார் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம் சிந்து தேவன் வருகிறாரு 23ஆம் தேதி கிட்டு கொடுத்தது அதுக்கப்புறம் பெருசாக கிட்டு கொடுக்குறோம் இப்போ யோகி பாபுலாம் இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு கிட்டு இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் வராங்க ஏதாவது காட்டுக்குள்ளே அதாவது ஒரு நடுவு கடலுக்குள்ளே போட்டு நிற்கிது எப்படி நம்ம கதையை கொஞ்சம் செலக்ட் பண்ணி போடலாம் சிந்து தேவன் இப்போ இன்றைக்கி டாப்பில் காமெடி ஆர்டிஸ்டில் ஒரு ஆள் யோகி பாபு இதில் வச்சு வேறு ஒரு கதையை ரெடி பண்ணி படம் ஹிட்டாக ஃப்ளாப் பண்ணி சார் 0.2 ஓகே சார் தேங்க்யூ போட்டு கூட பார்க்காம